இந்த வெட்டினவங்களாம் பாருங்க 17 வயசா, 16 வயசு, 17 வயசு, 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பசங்க பண்ற வேலையை கண்டிப்பா வந்து ரொம்ப வன்மையா வந்து கண்டிக்கணும். அதிகபட்ச தண்டனை என்னமோ அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் அப்பவே அந்த வீடியோ பார்க்கும் போதே வந்து யோசிச்சேன். டீச்சரையே போட்டு திட்டுறது, டீச்சரையே அடிக்கிறது, டீச்சரையே இது பண்றதுன்னும் போது அந்த ஸ்கூல் கல்ச்சர் வந்து ரொம்ப மாறுது அப்படின்னும் போது திருப்பி இதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வருது. ஹீரோவை வீடியோ எடுக்கிறது, இதுவோ வீடியோ எடுக்கிறது, உடனே வந்து ஸ்டோரியில போடுறது அந்த படத்துக்கு வந்துட்டு அதுக்கு எத்தனை பொண்ணுங்க லைக் பண்றாங்கன்னு பாக்குறது, அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்றதுன்ற மாதிரி இந்த ரீல்ஸ் பண்றதுக்கு பெரிய கும்பல்கள் வந்து இருக்கு. எதுக்குன்னா வந்து இந்த வியூஸ்க்காக அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மோகத்துல வந்து பல இளைஞர்கள் வந்து பல 90% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே. திருத்தணி அருகில் உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக அனைத்துக்கும் ஒரு பதபத்தைக்கு உண்டாக்குற ஒரு வீடியோ, ஒரு பயத்தை உண்டாக்குற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். சரமாரியாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆங்கிளில் வந்து ரீல்ஸ் மோகத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ட்ரெயின்லேருந்தே வந்து ஒரு வட மாநிலர் சூரஜ் அவரோட பேர், அவர் வந்து ஒரிசா மாநகரத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து கத்தியால் வந்து மிரட்டிக்கிட்டு குத்துற மாதிரி ஒரு ஆக்டிங் விட்டுக்கிட்டு ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டுட்டு ஒரு 4 இளைஞர்கள், ஓகேங்களா, 16 17 வயசு தான் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் வருது. ஸோ அவங்கள வந்து குத்துற மாதிரி ஆக்டிங் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு வராங்க. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பொறுத்து போகிற ஏதோ பசங்க விளையாட்டுக்கு பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் விட்டுருங்கப்பா, எதுக்குப்பா எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் அதுக்கப்புறம் திருத்தணி ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க 4 பேர் வந்து அவரை இன்னும் துரத்தி விடாமல், அதுக்கப்புறம் வந்து நடந்த அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கத்தியை வச்சுட்டு விளையாடுறதே பயமாக இருக்குது. அதுக்கப்புறமும் வந்து தனியாக வந்து அந்த திருத்தணி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு குவார்ட்டர்ஸ் அந்த பில்டிங் அண்ட் அவரை கூப்பிட்டு போயிட்டு சரமாரியான வெட்டுகள், சரமாரியான குத்துகள். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்மளாம் நடுவில் வந்து உங்களுக்கு போட்டிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்க்கும்போதே ரொம்ப பதைக்குது. மனசு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா சொசைட்டியில் நம்ம இருக்கோம், லா அண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கா இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு. எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போதே வந்து மனசு வந்து ரொம்ப வீக்கான ஆளுங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்குது. இதில் என்ன நடக்குதுன்னா, இவனுங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோன்றதே தெரியல. அதை வந்து ஒருத்தன் வந்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். வீடியோ எடுத்துகிட்டு அடிச்சிட்டோண்டா, முடிச்சிட்டோண்டா அப்படின்றான், இப்படின்றான் இந்த மாதிரின்ட்டு. இன்னொருத்தன் பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கேட்குது, நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி டே மண்டை பொழந்துருச்சுரா, தலை ஓப்பன்ரா, தலை அவுட்ரா, தலை முடிஞ்சிருச்சுரா அப்படின்ட்டு அவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டானுங்க. கழுத்தில் வெட்டுறான், தலையில் வெட்டுறான், கையில் வெட்டுறான், காலில் வெட்டுறான். அப்படியே சும்மா ஏதோ இந்த சிக்கனுங்களை சும்மா அப்படி வந்து இந்த செஃப்புங்க வெட்டுற மாதிரி சக் 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 சக்குன்னு போட்டு சாத்துறானுங்க. இது பார்க்கும்போது வந்துட்டு நம்மளால் பேசாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக வந்து ரொம்ப வன்மையாக வந்து கண்டிக்கணும். அதிகபட்ச தண்டனை என்னமோ அதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் அப்போவே அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து யோசித்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்னா, அந்த மாஸ்டர் படம் பவானி கேரக்டர் மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவலைன் அப்படின்றானுங்க. அதாவது என்னென்னா, அந்த மேஜர் இல்லை 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. இந்த வெட்டினவங்களாம் பாருங்கள் 17 வயசா, 16 வயசு, 17 வயசு, 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பசங்க பண்ணுற வேலையை 11th 12thலாம் உட்காந்துட்டு நாய் மாதிரி பேய் மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்களாம். ஸோ அப்படி படித்து தான் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் மெரிட்டரோ ஒரு டாக்டராக வந்து உள்ளே வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 11th 12th படிக்கிற வயசு பசங்க திருவனங்காடு ஸ்டேஷனில் கத்தியோடு சுற்றிக்கிட்டு, ட்ரெயினில் வரவங்களை கத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போய் வெட்டுன்னு இப்படி ஆடை வெட்டுற மாதிரி, சிக்கனை வெட்டுற மாதிரி வெட்டியிருக்கானுங்க. அப்படின்னும் போது எங்கே இந்த சமுதாயம் போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்குது, இது வந்து யார் பொறுப்பு, தடுக்க வேண்டியது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக அக்கறையோட கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம வந்து பதிவு பண்ணணும். இல்லைனா வந்துட்டு அப்புறம் ஒரு டாக்டராக இருக்கிறதுக்கான ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முதல் விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பண்ணுறான்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். அவன் அதை வெட்டுறான்னு கூட அவனுக்கு ஒரு செகண்டு கூட அவனுக்கு திங்கிங் இல்லைன்னா அவன் அங்கே மனிதனாகவே இல்லை. அப்போ அவன் அவனா இல்லை. அப்போ அவன் அவனா இல்லைன்னா எந்த விஷயம் அது அவனா இல்லாத மாதிரி மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருட்கள் இதுதான் அப்படி ஆக்கும். ஈவன் வந்து ஒரு சிகரெட்டோ இல்லைனா வந்து ஒரு ஆல்கஹால் கூட இந்த மாதிரி ஒரு திங்கிங்கை கொண்டு வராது. கண்டிப்பாக ட்ரக்ஸ் வந்துட்டு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கஞ்சா, ஆம்ஃபிட்டமைன், மெத்து இதெல்லாம் வந்து சரமாரியாக
புழங்குது, சரமாரியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருமே அதை சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வேறு வந்து சொல்லியிருக்காரு, கஞ்சாவே இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்களே இதுக்கு வந்து பதிலை நீங்களே யோசிச்சுக்கோங்க. எப்படி வந்து இவங்க கையில் இதெல்லாம் கிடைக்குது, எப்படி வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் வந்துட்டு போதைப்பொருள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருத்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவங்க மைண்டு எதுவுமே வேலை செய்யலைன்னா தான் இவ்வளோ ஒரு கேவலமான கொடூரமான மனிதநேயற்ற செயலை செய்ய முடியும் அப்படின்றது வந்துட்டு ட்ரக்ஸு, போதைப்பொருள், கஞ்சா அப்படின்றது முதல் காரணமாக வந்துட்டு இந்த பசங்க கேஸில் வந்து இருக்குது. ஒன்று. ரெண்டாவது காரணம் அப்படின்னு எடுக்கும்போது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகுறானுங்க. இது ரெண்டாவது முக்கியமான காரணம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல படங்கள் இருக்குது, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் தனுஷ் நடித்த விஐபி வந்து எப்படி ஒரு வேலை இல்லாத ஒரு பட்டதாரி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனான ஒரு நல்ல ஒரு படம். எப்படி வந்து மேலே வந்து வராங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி படங்கள் இருக்குது. சரத்குமார் சார் நடிச்சிருப்பார், விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பார், எல்லாருமே நல்ல நல்ல படங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டரு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்தியை வச்சுக்கிட்டு சுற்றுறது, ரத்தத்தோட அருவாளோடவே நிற்கிறது, ரத்தத்தோடு அப்படியே வரும், அப்படியே அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ் பிஜிஎம் போடுறது, இவங்களெல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு ரவுடி மாதிரி ஒரு சித்தரிக்கும் போது வந்துட்டு அதில் ஒரு பெரிய கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பசங்க தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ரெண்டாவது, அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கேங்ஸ்டர் இதெல்லாம் பண்ணுறவங்க எல்லாருமே எப்பவுமே தண்ணி, சரக்கு, கஞ்சா, இந்த ட்ரக்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல அப்படியே புகையெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு சீன்கள். அதுக்கு பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு டடான் டடான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் போடும்போது இவனுங்க அதெல்லாம் பார்த்து அப்படியே மச்சி இப்படி பண்ணாதான்டா கெத்து, என்னடா டேய் நம்மளும் தான்டா ரவுடி அப்படின்ற மாதிரி இவங்க அந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறானுங்க. அந்த படத்தில் ஸ்டார்டிங் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஒரு ஸ்லைடு போடுறான். என்ன அப்படின்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேது, போதைப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப தவறானது, இது வந்து சொசைட்டியை வந்து ரூயின் பண்ணிடும், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், இதெல்லாம் பேருக்கு ஒரு செகண்டில் வருது. நல்ல விஷயங்கள் ஒரு செகண்டில் வருது. ஆனால் படம் ஃபுல்லாக வெட்டு, குத்து, கஞ்சா, தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொண்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குற பசங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது கருத்து, மாற்று கருத்தே இல்லை. படங்களும் இதுக்கு வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துதுன்றது ரெண்டு. மூணாவது விஷயத்துக்கு வரேன், சோஷியல் மீடியா மற்றும் இந்த ரீல்ஸ் மோகம். கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியான்னும் போது நம்ம ஒரு படத்துக்கெலாம் வந்து நம்ம வந்து 90s இந்த மாதிரிலாம் படம் போய் பார்க்கும்போது எல்லோரும் படத்தை பார்ப்போம், ஹீரோ வராருன்னா கை தட்டுவோம், கத்துவோம். ஆனால் இப்போ என்னென்னா படம் அந்த டைட்டில் வரும்போது எல்லாம் பார்த்தா ஃபோன் எடுத்துக்கிறானுங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்னாப் சேட்னு ஒன்று இருக்காமல் அதில் வச்சு அப்படியே உடனே அந்த ஹீரோவை வீடியோ எடுக்கிறது, இதுவோ வீடியோ எடுக்கிறது, உடனே வந்து ஸ்டோரியில் போடுறது அந்த படத்துக்கு வந்துட்டுன்னு, அதுக்கு எத்தனை பொண்ணுங்க லைக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய கும்பல்கள் வந்துட்டு இருக்குது. எதுக்குன்னா வந்து இந்த வியூஸ்க்காக அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மோகத்தில் வந்து பல இளைஞர்கள் வந்து பல 90% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே. அதை வந்து ஜஸ்ட்டு இப்போ நம்மளும் தான் வந்துட்டு சோஷியல் மீடியா வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சமூக பொறுப்போடு இருக்கணும், எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல், எந்த விதமான இதுவும் இல்லாமல், அதே மாதிரி சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியாக ஒரு நார்மலாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து இவங்க பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டலாக வந்துட்டு ரீல்ஸு, வியூஸு, ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணுங்க, கேர்ள்ஸு இவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் இப்படின்ற மாதிரியே வந்துட்டு இந்த ரீல்ஸ் கல்ச்சர் அந்த சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் சாட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து அதிகமாக்குது. இது வந்து மூணாவது முக்கியமான காரணம். ஸோ முதல் காரணம் என்ன சொன்னால் கண்டிப்பாக ட்ரக்ஸு, இதில் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படங்கள்னால இன்ஸ்பயர் ஆகுறது. மூணாவது முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல்ஸ் மோகம் அப்படின்றது 3. நாலாவது மெயினான காரணம் வந்துட்டு நான் வந்து நினைக்கிறது என்னென்னா, இவங்க யாருக்குமே வந்து சொசைட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது முக்கியமான காரணம். லெஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த சொசைட்டி, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஏன் சொசைட்டி மேலே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குற குருவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள்,
டீச்சருங்கெல்லாம் நம்மளை போட்டு நல்லா அடிப்பாங்க. சின்ன வயசில் அந்த 90ஸ்லலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வாத்தியார் போட்டு பொழப்பாரு, சயின்ஸ் வாத்தியார் அடிப்பார், முட்டி போடுறான்னுவார், கையை தூக்குறான்னுவார். என்னடா அங்கே சிலுமிசம் செஞ்சுக்கிட்டு இருக்க, அறிவில்லை அப்படின்னுவார். அது இங்கிலீஷில் சவுதியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கிலீஷில் திட்டுவாங்க, இங்கே தமிழில் வேணால் தமிழில் திட்டுவாங்க. இப்போ வெளியே நில்றா, லேட்டாக வந்திருக்க, வெளியே பிடி மாஸ்டர் வந்து நகத்தை அதிகமாக வச்சுருந்தா கட் பண்ண சொல்லுவார், முடியை கட் பண்ண சொல்லுவார், ஒழுங்காக வாங்கடான்னுவார். அதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரிலாம் பசங்களை சொல்லவே முடியல. இவங்களை ஏதாவது வந்து பனிஷ்மெண்ட்ன்ற பேரில் அடிக்கலான்னு வந்தது டீச்சருங்க கையோங்கன்னா உடனே பேரண்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன என் பையன் அடிப்பியா என்ன அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேர் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சருங்களுக்கும் பசங்களை இனி அடிக்கவே கூடாது, பசங்களை இனி திட்டவே கூடாது, பசங்க எப்படி வேணா இருக்கட்டும் போது இவங்களுக்கெல்லாம் 2 கொம்பு முளைச்சிருது. நல்லா யோசிச்சு பாருங்க, எவன் ஸ்கூலில் டீச்சருங்கிட்ட நல்லா அடி வாங்குறானோ லேட்டர் ஆன் லைஃப்பில் ஒரு ஒழுக்கமான பையனாக, ஒரு ஒழுக்கமான ஒரு சமூகத்தில் இருக்கிற ஆளாக இருப்பான். எவன் டீச்சருங்களை வந்துட்டு மதிக்காமல் அப்படி போயின்னு இருக்கானோ அவன் லேட்டராக இந்த லைஃப்பில் வந்துட்டு போலீஸ்கிட்ட அடி வாங்குவான். ஸோ டீச்சர்கிட்ட அடி வாங்காதவன் போலீஸ்கிட்ட அடி வாங்குவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆசிரியர்கள், இந்த டீச்சர்ன்றது, குருங்கள்ன்றது ஒருத்தன் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அவங்க தான் அந்த சொசைட்டியை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க, அவங்க தான் அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க. ஸோ கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறது, ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மதிக்கிறது, அவங்க அடித்தா அந்த அடியை வந்து வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒன்று, இதெல்லாம் ரொம்ப கரெக்டான ஒன்று. ஆனால் இதை எதுவுமே வந்து பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டீச்சரையே போட்டு திட்டுறது, டீச்சரையே அடிக்கிறது, டீச்சரையே இது பண்ணுறதுன்னும் போது அந்த ஸ்கூல் கல்ச்சர் வந்து ரொம்ப மாறுது அப்படின்னும் போது திருப்பி இதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வருது. அப்போ இவன் என்ன ஆயிடுறான், சொசைட்டினா என்னன்னே தெரியல, சொசைட்டி மேலே ஒரு அக்கறை சொல்லி கொடுக்குறாலே டீச்சர் தானே. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு டைம் கிடையாது, அப்பா பாவம் காலையில் எழுந்துச்சு சம்பாதிக்க ஓடிடுவார், அம்மா சமையல் குளியல் தலையை வாரணும் பெருக்கணும் துடைக்கணும் அப்படின்ட்டு அதுங்க ஒரு சைடில் ஓடிடுவாங்கன்னும் போது இவனை ஒழுக்கப்படுத்துறது முக்கியமான வந்து பொறுப்பு வந்து குருங்கள் கிட்ட இருக்குது, அதாவது டீச்சர்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் அந்த டீச்சரையே உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கொடுக்க மாட்டேன்றீங்க, அந்த டீச்சரையே போட்டு நீங்கள் மொத்தறீங்கன்னும் போது அங்கே ஒரு பெரிய லேப்ஸ் வந்து நடக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்போல்லாம் அந்த டைம்ஸ்லலாம் உங்களுக்கு தெரியும், காலையிலலாம் வந்து ஏஞ்சாங்கன்னா வந்துட்டு ஒரு திருநீர் வச்சு விடுவாங்க. நம்ம பார்ப்போம், பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, சில பேர் வந்து தொழுகைக்கு போவாங்க, ஒரு திருநீர் வச்சு விடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டே காலில் கோயிலுக்கு போவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுன்றது ஜாலி. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஒரு இதோட வர்றது, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள், அப்புறம் வந்து தியானங்கள், கச்சேரி கேட்கறது, பரதநாட்டியத்தை பார்க்கறது, இந்த மாதிரிலாம் நம்ம கல்ச்சர் ரொம்ப அழகான கல்ச்சர். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவோஷன்ன்றது ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சில ஜென்சி கிட்ஸ் கிட்ட வந்து இருக்குது. இந்த டிவோஷன்னா என்ன, நம்ம கல்ச்சர்னா என்ன, கடவுள்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட ஆன்மீகம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவன் ஒழுக்கமாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. அப்போ இந்த ஆன்மீகன்ற ஆங்கிளே கிடையாது, கடவுள்னா என்னன்னே தெரியாது, பக்தினா என்னன்னே தெரியாது அப்படின்னும் போது ப்ளஸ் உனக்கு பக்தி சொல்லி கொடுக்குற, உனக்கு ஒரு அருள் கொடுக்குற டீச்சரும் நீ யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உன்னை நெகட்டிவாக இந்த பாசிட்டிவ் நல்லா போதிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ இப்படி ஒதுக்கி வச்சிட்டேன். ஆனால் இன்னொரு சைடில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து ரீல்ஸ் மோகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸை வந்து மதிக்கிறது இல்லை, அதே மாதிரி இந்த மாதிரி ஆங்கிளில் மட்டுமே நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் படங்கள், இந்த படங்கள் கேங்ஸ்டர் வெட்டு குத்து இதையே போகும்போது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லெஃப்ட்டில் நடக்கிற முக்கியமான நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் கண்ணுக்கு இல்லாமல் நெகட்டிவாகவே நீ இருக்கிற போது உனக்கு எங்கெங்க சமூக பொறுப்பு வரும், அக்கறை வரும். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான காரணங்களாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ தயவு செஞ்சு இதுக்கு பொறுப்பு அப்படின்னும் போது கண்டிப்பாக அரசாங்கத்தை தான் திருப்பி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சட்ட ஒழுங்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோட ஃபீலிங் எப்போயுமே என்னென்னா, நம்மளோட சமூகம் நம்மளோட மக்கள் அப்படின்னும் போது எல்லாருமே வந்துட்டு ஏதாவது வந்து நம்ம கொள்ளடிக்கிறோம், இந்த மாதிரி வந்து ஊழல் இதெல்லாம் கூட மறந்துடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. ஆனால் ஒருத்தன் உயிருக்கு அங்கே ஆபத்தாக இருக்குது. அதே சூரஜ் இடத்துல நம்ம அம்மாவோ இல்லைனா நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ தம்பியோ உட்காந்து இப்படி வெட்டு வாங்கினாங்க அந்த 4 புள்ளிங்க பாய்ஸ் கிட்ட. யோசிச்சு பாருங்க என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு பதபதிக்குதுல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபெயிலியராக இருக்குது இந்த லா அண்ட் ஆர்டர் விஷயத்தில். நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு
இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நேஷனல் நியூஸில் இது போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தா என்டிடிவியில் சொல்கிறாங்க, டைம்ஸ் நோவில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மைக்ரெண்ட் ஒர்க்கரை தமிழ்நாட்டில் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் கெட்ட பேர். அப்போது இந்த ஊருன்றது யாருங்க வாழ்கிறா? நம்ம மக்கள் தானே வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் வந்து லீடர் யார்? நம்மளோட அரசாங்கம் தானே. அப்போ அவங்க தானே சரியான பாதையில் வந்து இதை கொண்டு போகணும். எப்படி ட்ரக்ஸ் உள்ளே வருது? எப்படி இவங்க கையில் கஞ்சா கிடைக்குது? எப்படி இவங்க கிட்ட வந்து இந்த போதைப் பொருள் கிடைக்குது? இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பொறுப்பேற்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு நல்ல உரிமையை கொடுங்க. பசங்களை நல்லா கொண்டு வரத்துக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு ஹேண்ட்ஸை கொடுங்க. டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு வந்துட்டு அனுமதிங்க. இது எல்லாமே இதெல்லாம் ஒரு சைடு பார்த்தா டீச்சருங்களுக்கு சம்பளமே இல்லைன்னு பாவம் நிறைய டீச்சர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு டீச்சர்களுக்கு ஒரு உரிமை இருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பசங்களை நல்ல விதத்தில் வந்துட்டு கைட் பண்ணுங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தப்பானதுல இருந்தால் போட்டு ஒரு 2 அடி அடிச்சுட்டு ஒழுங்காக வேலையை பாரு, அப்புறம் நல்ல ஸ்ட்ரிக்டான டீச்சர்கிட்ட வந்து கொடுங்க. அவனுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. இப்படிலாம் பண்ண அவ்வளோதான் நான் செத்துருவேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு எதுக்குங்க சொசைட்டி? இப்போ நான் வந்து ஒரு வர எல்லா பேஷண்ட்ஸையும் வந்து கொலை பண்ணுறேன், குத்துறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டராக என்னை ஏற்றுக்க முடியுமா? இல்லைனா நான் டாக்டராக இருக்க தகுதி படித்தவனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம என்னைக்கு வந்து ஒருத்தவங்க உயிர் வந்து என்னென்னு கூட பொருள்படுத்தாமல் இப்படி வெட்டுறோமோ அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, தேவையில்லை. அவங்களாம் வந்து பாரம். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க. நிறைய டிவோஷன் சென்டர்ஸு பசங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ஆங்கிள், அருள் ஆங்கிளில் வந்து கொஞ்சம் கொண்டு போங்க. அதே மாதிரி எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மத ஆங்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ஆங்கிளில் வந்து கொண்டு போங்க. அது ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும், ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. எல்லாருக்கும் வந்து பெரிய பெரிய நல்ல ஜாம்பவான வரலாறு படைத்த நம்பி சார், அப்துல் கலாம் சார், ரத்தன் டாட்டா சார், இந்த மாதிரி வரலாறுலாம் வந்துட்டு பசங்களுக்கு போதிங்க. அவங்களுக்குலாம் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணி மேலே கொண்டு வர்றது எப்படி, இந்த மாதிரி பொறுப்புகளை கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்லா பண்ணுமே தவிர உள்ள இந்த ட்ரக்ஸு படங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டான படங்க, சென்சார் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஃபுல் வைலன்ஸு அதை ஒரு கெத்தாக காமிச்சிக்கிட்டு, ட்ரக்ஸு படத்துலேயே ஊக்க வச்சுக்கிட்டு, சரக்கை ஊக்க வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி படங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்க பாருங்கள். இந்த ஜாதிகளை வச்சு அதிகமாக படம் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தடுக்க பாருங்கள். இதெல்லாம் சொசைட்டியில் நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டை தான் அதிகமாக உண்டாக்குது. இதை மாதிரிலாம் வந்து விஷயங்கள். அதே மாதிரி வந்து அவன் நார்த்துடா, வடக்கண்டா போடுறா, என்னையா வடக்கு கொஞ்சம் பார்டரை தாண்டினோம்னா, இந்தியா விட்டு வெளியே போனோம்னா உலகம் எவ்வளோ பெருசுன்னு அப்போ தாங்க தெரியுது. தயவு செஞ்சு வந்துட்டு இவன் நார்த்து, இங்கே வந்தால் அவ்வளோதான், நான் என்ன வடக்கன் வந்து இது பண்ணுறான், பானிபூரி விற்கிறவன், இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. எல்லாருமே ஒரு இந்தியா, எல்லாருக்கும் ஒரே பாஸ்போர்ட் தான் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அவன் வந்து நீ எதுவும் என்னன்னு கேட்குறான், இவர் இந்தியன் அப்படின்றது தான் கேட்குறான். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது. இது எல்லா ஆங்கிள்லேயும் பசங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸு, பெண்மணிகள், ஆசிரியர்கள், அதே மாதிரி அரசர் யாராவது இருந்தீங்கன்னா எல்லாருமே இதெல்லாம் சேர்ந்து நம்ம செய்யணும். என்னால் முடிஞ்ச ஒரு சில அறிவுரையும் அட்வைஸையும் கருத்தையும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து சொசைட்டி நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு தானே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு எந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்றத நம்ம உறுதியாக இருப்போம். இந்த விஷயத்தை வன்மையாக கண்டிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.